அதாவது நம்ம செஞ்சால் எல்லாமே ராங். பீயிங் சைலண்ட் இஸ் ராங். சும்மா இருக்கே ஏன் சும்மா இருக்க. ஸ்பீக்கிங் அப் இஸ் ராங். ஏன் பேசுகிற. க்ரையிங் இஸ் ராங். ஏன் அழற. ஷோயிங் எமோஷன்ஸ் இஸ் ராங். ஏன் எமோஷன் காட்டுற, அதெல்லாம் தப்பு. ஆஸ்கிங் ஃபார் ஸ்பேஸ் இஸ் ராங். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கூடன்னு நீ கேட்குறதே தப்பு. நீடிங் லவ் இஸ் ராங். கொஞ்சம் லவ் கேர் அஃபெக்ஷனோட இரேன்னு ஹஸ்பண்ட்டை சொல்கிறதே தப்பு. கெட்டிங் டயர்ட் இஸ் ராங். நீ ஏன் அடிக்கடி டயர்டாகிற அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுவாங்க. சிட்டிங் அலோன் இஸ் ராங். ஏன் தனியாக உட்காந்துருக்க. ஷேரிங் பெயின் இஸ் ராங். சரி, வலி எல்லாருக்கும் தான் இருக்குது, என்னத்தை வலி வலின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. எக்ஸ்பெக்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ராங். போய் நம்ம புரிதலை நம்மளோட ஸ்பவுஸ்ட எதிர்பார்த்தா அது தப்பு. நமக்கு புரியாதபடி தான் அவங்க இருப்பாங்க. எல்லாருக்குமே 2 விதமான ஸ்பவுஸு. ஒன்று ட்ரீம், இன்னொன்று நமக்கு கிடைச்சது. அண்டர்ஸ்டாண்டிங் என்றைக்கும் வராது. எவ்ரிதிங் தட் இன் மீ இஸ் ராங் அப்படிதான் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக ராங்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 16 வயதுக்குள் ஒரு குழந்தை வேலைக்கு செல்வதென்றால் பெற்ற தந்தை சரியில்லை என்ற அர்த்தம். அதுவே 60 வயதுக்கு மேல் ஒரு தந்தை வேலைக்கு செல்கிறார் என்றால் பெற்ற மகன் சரியில்லை என்ற அர்த்தம். நீயே எத்தனை பேரை நேசிச்சாலும் அவர்கள் சுதந்திரத்துல தலையிடும் போது உன்னிடமிருந்து விலகி செல்லவே நினைக்கிறார்கள். ஏனென்றால் அன்புக்கு கண்ணோட்டம் கொடுக்கும்போது சுதந்திரம்தான் முதல்ல வருது. தன்னையே விருப்பு வெறுப்பின்றி பார்ப்பவருக்கு அடுத்த வீடு பற்றி அதிக அக்கறை இல்லாமல் போகும். அங்கே யார் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று ஆவல் இல்லாது போகும். அந்தரங்கம் தெரியும், பேராசையற்று போகும். அவர்களும் நம்மை போல் நல்லதும் கெட்டதும் நிறைந்தவர்கள் என்கிற விருப்பு வெறுப்பற்ற நிலை வரும். இதெல்லாம் நீங்க கத்துண்டேன்னா குத்தம் இல்லை. தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தன் வாழ்க்கை முழுவதும் நல்லவங்களா நடிச்சுட்டே இருப்பாங்க. முடிந்தவரை உன் வேலையை சிறப்பாக செய்துவிடு. உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவன் தருவான். நம் முன்னால் சொல்லப்படும் பொய்யும் நம் பின்னால் பேசப்படும் உண்மையும் ஒன்றை மட்டுமே குறிக்கும், அது துரோகம். உங்களை பற்றி மற்றவங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு குறித்து கவலைப்படாதீங்க. நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படுங்கள். எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ உங்கள் மகிமையும் அவ்வாறே உணரப்படும். இது தூத்துக்குடியில் பிறந்த என்ன மாதிரி ஆளுகளுக்கு நல்லாவே பொருந்துற ஒரு கோட். உப்பு மாதிரி தான் நாங்கள்.